ஸோ வெஜினல் ஹெல்த் இண்டெக்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ உங்கள் வெஜினல் ஹெல்த் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, உங்களோட மெச்சுரேஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் வெஜினல் ஹெல்த் இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஓகே இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலி இந்த நம்பர்ஸில் தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? நல்லா படிக்கிறோன்னா நம்ம நல்லா மார்க்ஸ் வந்து வரது, ரேங்க் கார்டில் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணுறது, நம்ம ஸ்கோர் போர்ட்லலாம் ரொம்ப ஹையஸ்ட்டாக நம்ம தெரிகிறது. ஸோ இது ஒரு நம்பர்ஸில் தான் நம்ம எல்லாமே ஒரு ப்ளே பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த வெஜினல் ஹெல்த்துக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு வெஜினல் ஹெல்த் ஸ்கோர் போர்டுன்னு இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன விஷயம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் ஹெல்த் இண்டெக்ஸ் அண்ட் ஆல்சோ வெஜினல் மெச்சுரேஷன் இண்டெக்ஸ். இந்த 2 விஷயத்தை பார்த்து தான் நம்ம வெஜினல் ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்ப்போம். இந்த 2 டெஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம பார்த்துருவோம். ஸோ வெஜினல் ஹெல்த் இண்டெக்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். 1 வெஜினல் எலாஸ்டிசிட்டி, உங்களோட வெஜனா எந்த அளவுக்கு எலாஸ்டிக்காக இருக்குங்கிறத பார்ப்போம். எபித்தீலியல் மியூக்கஸ் மெம்பரேன், உங்களோட எபித்தீலியல் செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 3வது வந்து நம்மளுக்கு வெஜினல் ஹைட்ரேஷன், உங்கள் வெஜினல் ஹைட்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். 4வது பிஹெச் அண்ட் ஆல்சோ செக்ரீஷன், உங்கள் செக்ரீஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ உங்கள் வெஜினல் ஹெல்த் இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஓகே இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். யூஸ்வலி நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக 5 ஸ்கோர்ஸ் கொடுப்போம், லோயஸ்ட்னா 1. ஸோ நம்மளுக்கு மோர் தென் 15 இருக்குது, இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் கூட்டி பார்த்து நம்ம மோர் தென் 15 இருக்குன்னா உங்களோட வெஜினல் ஹெல்த் நல்லா இருக்குங்கிறத அர்த்தம். லெஸ் தென் 15 எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து உங்களோட வெஜினல் ஹெல்த்துக்கு ஒரு இம்ப்ரூவைசேஷன் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ வெஜினல் மெச்சுரேஷன் இண்டெக்ஸ் அடுத்தது. ஸோ அதில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேராபேசல் செல்ஸ், எபித்தீலியல் செல்ஸ், இன்டர்மீடியட் செல்ஸ், சூப்பர்ஃபிஷியல் செல்ஸ், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் 2த்தையும் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் உங்களோட வெஜினல் ஹெல்த் எப்படி இருக்குது. ஒரு இண்டெக்ஸுங்கிறது நம்ம வந்து ஒரு நல்லா இருக்கணும், ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் உங்கள் வெஜினல் ஹெல்த் இது. ஸோ உங்கள் வெஜினல் ஹெல்த் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, உங்களோட மெச்சுரேஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். யூஸ்வலாக வெஜினல் மெச்சுரேஷன் இண்டெக்ஸ் எதுக்காக பார்ப்போம்னா உங்களோட ஈஸ்ட்ரோஜன் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ உங்களோட ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்கா இல்லை ஜாஸ்தியாக இருக்கா, ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் நம்ம வெஜினல் மெச்சுரேஷன் இண்டெக்ஸ். ஸோ இது 2மே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு வெஜினல் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி, குறிப்பாக வெஜினல் டைட்டனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை கண்டிப்பாக பார்த்துருவோம். ஏன்னா இது ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அவுட்கம் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்காக இருக்கலாம். உங்களோட வெஜினல் ஹெல்த்தே நம்மளுக்கு ஜென்ரலாகவே ஒரு வெஜினல் ஹெல்த் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக கூட நம்ம இந்த டெஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 டெஸ்ட் வந்து நம்ம ஒரு வெஜினல் டைட்டனிங்காக நீங்கள் வரீங்க, வெஜினல் லாக்ஸிட்டிக்காக வரீங்கன்னா இந்த 2 டெஸ்ட்டை நாங்கள் கட்டாயம் எடுத்துருவோம். ஒரு யூரினரி இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பை இறக்கமாக இருக்கட்டும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம எடுக்கும்போது ஒரு உங்களோட வெஜினல் ஹெல்த்தோட ஸ்கோர் போர்டு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 2 டெஸ்ட்டை கட்டாயம் நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது. ஸோ உங்களுக்கு வெஜினல் டைட்டனிங் பற்றி மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை உங்கள் வெஜினல் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம இதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியுமா, இல்லை உங்கள் வெஜினல் ஹெல்த்தில் இந்த மாதிரியெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது, இது நார்மலாக அப்நார்மலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.